ஓம் சாந்தி. 8/2/2026 அவ்யக்த பாப்தாதா. திருப்புதல் தேதி 31/12/2008. இந்த புத்தாண்டில் மாற்றி அமைக்கும் சக்தியின் வரதானத்தால் எதிர்மறையை நேர்மறையாக மாற்றியமைத்து சங்கல்பம், சுவாசம், சமயம் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குங்கள். வெற்றி மூர்த்தியாக ஆகுங்கள். இன்று புதிய வாழ்வை தருகின்ற தந்தை நாலாபுறமும் புதிய வாழ்வை பெற்றுள்ள தனது குழந்தைகளை பார்த்து மகிழ்கிறார். புதிய யுகத்தை படைக்கவே இந்த புதிய வாழ்க்கை. உலகினர் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். புதிய வாழ்வை பெற்றுள்ள நீங்கள் அனைவரும் ஆத்மாக்களுக்கு வாழ்த்துக்களை தருகிறீர்கள். புதிய யுகம் வந்தே விட்டது எனும் மகிழ்ச்சி செய்தியையும் கொடுக்கிறீர்கள். குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் பாபா ஆஸ்தியாக பொன்னுலகை பரிசாக தருகிறார். அந்த பொன்னுலகின் பரிசுகள் யாவும் நமது பிறப்புரிமை என்ற பெருமிதம் உங்கள் அனைவருக்கும் உள்ளது. இன்றைய உலகத்தில் ஒருவருக்கு யாரேனும் மிக பெரிய பரிசு கொடுக்கலாம். அது கிரீடமாக, அரியாசனமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பொன்னுலகின் பரிசுக்கு முன்னால் அவை பெரிது அல்ல. உங்கள் உள்ளத்தில் நமக்கு பாபா மிக உயர்ந்த புதிய யுகம் எனும் பரிசை தருகிறார் என்ற மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கை உள்ளது. ஆகவே கவலையற்றவராக உள்ளீர்கள். இதை யாராலும் மாற்ற இயலாது. இந்த உறுதியான நம்பிக்கை எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதா அல்லது அவ்வப்பொழுது குறைந்து விடுகிறதா? பிறப்புரிமைதான். அதை யாராலும் தடுக்க இயலாது. இன்று நீங்கள் அனைவரும் வெவ்வேறு இடங்களிலிருந்து புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள். இந்த புதிய ஆண்டில் என்ன லட்சியம் வைத்துள்ளீர்கள்? இந்த புத்தாண்டில் விசேஷமாக என்ன செய்ய உள்ளீர்கள்? இந்த புத்தாண்டில் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும், முழுமையானவராக, நிரம்பியவராக ஆக வேண்டும். அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டி இருந்தாலும் சரி, தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். சொல்லுங்கள். அனைவர் மனதிலும் இந்த எண்ணம் உறுதியாக உள்ளதா? தலை அசையுங்கள். தந்தை இதைதான் விரும்புகிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். தந்தைதான். ஆனால் குழந்தைகள் தந்தையை விட உயர்ந்தவர்கள். தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் பாபாவை பின்பற்ற வேண்டும். பிரம்மா பாபா எப்படி முழுமையடைந்தார் என்று சிந்தியுங்கள். அவரிடம் என்ன சிறப்பம்சம் இருந்தது? சம்பூர்ணம் அடைவதற்கான சிறப்பம்சம் என்ன? பிரம்மா பாபா தனது ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்தினார். ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்தினார். ஆகவே தந்தைக்கு சமமாக ஆனார். ஆக இந்த வருடம் என்ன லட்சியம் வைப்பீர்கள்? பயன்படுத்த வேண்டும். வெற்றி மூர்த்தி ஆகியே தீர வேண்டும். வெற்றி நமது கழுத்தின் மாலை. வெற்றி தந்தையின் ஆஸ்தி. இந்த லட்சியத்துடன் சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள். வெற்றி மூர்த்தியாகி நேரம், பொக்கிஷம், சக்திகள், குணம் அனைத்தையும் பயன்படுத்தினேனா? ஏனென்றால் இன்று பயன்படுத்துவதால் நாளை சேமிப்பாகும். இப்பொழுது பயன்படுத்துவதன் மூலமாக 21 பிறவிகளுக்கு சேமிப்பாகும். நேரத்தை நல்லவிதமாக பயன்படுத்தினால் நாளை ராஜ்ய பாக்கியத்தை முழுமையாக அடைய முடியும். சுவாசத்தை பயன்படுத்தினால் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஒருபொழுதும் ஆரோக்கிய குறைவு ஏற்படாது. அத்துடன் சேமிக்கும் பொக்கிஷங்கள் அனைத்திலும் பெரிய பொக்கிஷம் ஞானம். ஞானம் என்றால் புரிதல். ஞானம் எனும் பொக்கிஷத்தை பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் நல்ல புத்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். மந்திரிகள் மூலம் ஆலோசனை கேட்கும் அவசியம் இருக்காது. தானாகவே நீண்ட காலம் நிலையான ராஜ்யம் செய்வீர்கள். எந்த தடையும் இருக்காது. தடைகளற்ற நீண்ட நிலையான ராஜ்யம், அதுவே ஞானம் எனும் பொக்கிஷம்
பொக்கிஷத்தை சேமிப்பதற்கான பலன். ஒரு பிறவியில் பயன்படுத்தியதால் அநேக பிறவி வெற்றி எனும் பழத்தை உண்டீர்கள். அவ்வாறு கிடைத்துள்ள சக்திகளை தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தும் பொழுது நாளை உங்களது ராஜ்யத்தில் ஒரு பொழுதும் குறைவில்லாமல் அனைத்து சக்திகளும் நிறைந்திருக்கும். அவ்வாறே குணத்தை தானம் செய்வதால் 84வது பிறவியில் கூட ஜட சித்திரங்களை அமைத்து இறுதி வரையிலும் புகழ் பாடுகிறார்கள், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் என்று. ஒவ்வொரு வெற்றிகரமான பிராப்திகளுக்கும் அநேக பிறவிகளுக்கு அதிகாரி ஆவீர்கள். ஆக இந்த ஆண்டு என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு நொடியும் வீணாகி விடக்கூடாது என்று லட்சியம் வையுங்கள். சேமிப்பாக வேண்டும். சேமிப்பதற்கான நேரம் மிகவும் குறைவு. ஒரு சிறிய பிறவி, ஆனால் பலனுக்கான நேரம் 21 பிறவிகள். இந்த ஆண்டு தந்தைக்கு சமமாக ஆவதற்கான லட்சியம் உள்ளதா? அனைவருக்கும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளதா? ஆகியே தீர வேண்டும். இதில் கவனம் வையுங்கள். நல்லது. குழந்தைகளும் ஆவீர்கள். சிறிய சிறிய குழந்தைகளும் ஆவீர்கள். குழந்தைகளின் கிரீடம் நன்றாக உள்ளது, மிக நன்றாக உள்ளது. இந்த ஆண்டு லட்சியம் உள்ளது. தந்தையை பின்பற்ற வேண்டும். மந்திரம் உள்ளது. பயனுள்ளதாக ஆக்கி வெற்றி மூர்த்தி ஆக வேண்டும். இதற்காக பாப் தாதா குழந்தைகளுக்கு அதிகமாக கடின உழைப்பிற்காக கூறவில்லை. மிக எளிதான வழியை தருகிறார். எளிய விதி என்ன? எந்த எண்ணம் வந்தாலும் இது தந்தையின் எண்ணத்தோடு ஒத்துப்போகிறதா என்று சோதனை செய்யுங்கள். பேசும் பொழுதும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்று சோதனை செய்யுங்கள். ஆக எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் முதலில் சோதனை செய்யுங்கள். இது தந்தைக்கு சமமாக உள்ளதா என்று சிந்தனை செய்யுங்கள். பிறகு செயல்படுங்கள். பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள், தந்தையை பின்பற்றுங்கள் என்றே சொல்லப்பட்டுள்ளது. அநேக குழந்தைகள் மிக நல்ல நல்ல விளையாட்டுகளை காண்பிக்கிறார்கள். என்ன விளையாட்டுகளை காண்பிக்கிறார்கள்? பின்பற்றுவது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? நான் விரும்பவில்லை, நடந்துவிட்டது. முதலில் சிந்தியுங்கள். சிந்திப்பது மட்டுமல்ல, சொரூபமாக ஆகுங்கள். சொரூபமாக ஆகிவிட்டால் நான் நினைக்கவில்லை, நடந்துவிட்டது என சொல்ல மாட்டீர்கள். செய்பவர், சிந்திப்பவர் சிரேஷ்ட ஆத்மா நீங்கள்தானே. எஜமானன் நடந்துவிட்டது என்றால் கர்ம இந்திரியங்கள் மீது கட்டுப்பாடு இல்லை. ஆக இந்த ஆண்டு இந்த ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். தந்தைக்கு சமமாக செய்தே ஆக வேண்டும். தந்தையை போன்று ஆகியே தீர வேண்டும். கடினம் இல்லை தானே. தந்தை எப்படி செய்தாரோ அப்படி செய்யுங்கள். காப்பி அடிப்பது சுலபம் தானே. சிந்திக்க வேண்டியது இல்லை. நிச்சயம் பிரம்மா பாபா எப்படி ஃபரிஷ்தா ஆனாரோ அப்படியே ஃபரிஷ்தாவாக ஆகி தேவதையாக வேண்டும். சில குழந்தைகள் சொல்கிறார்கள், போக போக எதிர்ப்புகள் அதிகம் வருகிறது. எதிர்ப்புகளின் காரணத்தினால் நிலை தடுமாறுகிறது. தனது நிலையிலிருந்து கீழே இறங்கி விடுகிறோம். ஆனால் நினைவில் வையுங்கள், தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்றால் யஜ்யத்தின் ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவிற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தன. ஆனால் அவர் தன் நிலையிலிருந்து மாறவே இல்லை. ஒவ்வொன்றும் புத்தம் புதியது, சவாலானதாக இருந்தது. இப்பொழுது உலகம் மாறிவிட்டது. அன்று பிரம்மா பாபா தனிமையில் எந்த அளவிற்கு தனது சுயமரியாதை எனும் இருக்கையில் அமர்ந்து எதிர்ப்புகளை எதிர்கொண்டார். எங்கு சுயத்தின் நிலை இருக்குமோ அங்கு எதிர்ப்பு ஒன்றும் செய்ய முடியாது. முன்பு என்ன சொன்னார்கள்? குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். இப்பொழுது என்ன கூறுகிறார்கள்? அதிசயம் செய்கிறார்கள். இவ்வளவு மாற்றம் வந்ததற்கான காரணம் என்ன? பிரம்மா பாபா சுயமரியாதை எனும் இருக்கையில் அமர்ந்து திடமான எண்ணம் எனும் சாஸ்திரங்கள் மூலமாக எதிர்ப்புகளை முறியடித்தார். ஆகவே இந்த ஆண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? சமமாக வேண்டும்.
வேண்டும். எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் நீங்கள் சுயமரியாதையில் நிலைத்திருந்தால் எதிர்ப்புகள் யாவும் நீங்கிவிடும். தைரியம் உள்ளதா? தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று கை உயர்த்தினீர்கள். ஆனால் அவ்வளவு தைரியம் உள்ளதா? முதலில் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்த பிறகு சொந்த பந்தங்களின் ஆத்மாக்கள், பிறகு உலக ஆத்மாக்களின் மாற்றம், இவர்கள் அனைவரையும் தனது சுப பாவனை, சுப விருப்பங்கள் மூலம், திட எண்ணங்கள் மூலம் மாற்றிவிட வேண்டும். இந்த ஆண்டில் பாப்தாதா முக்கியமாக ஒரு சக்தியை வரதானமாக தருகிறார். என்னுடைய பாபா என்று கூறிய உடனேயே சக்தி முன்னால் வந்து நிற்கும். மேலோட்டமாக அல்ல, உலமாற அதிகாரத்துடன் என்னுடைய பாபா என்ற உடனேயே சக்தி உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். எந்த சக்தி அது? மாற்றும் சக்தி. மாற்றி அமைக்கும் சக்தியால் எதிர்மறையானவற்றை நேர்மறையானவையாக மாற்றிவிடுங்கள். எதிர்மறையான எண்ணம், எதிர்மறையான நடத்தையை பார்த்த உடனேயே நேர்மறையாக மாற்றிவிடுங்கள். நேர்மறையாக பார்ப்பது, பேசுவது, செய்வது சுப பாவனை, சுப விருப்பத்தினால் சுலபமாகும். எதிர்ப்பு வந்தாலும் உங்களுடைய மாற்றத்திற்கான சக்தி உங்களுக்கு சுலபமாக வெற்றியை தேடித்தரும். புரிந்ததா? இந்த ஆண்டு முக்கியமாக மாற்றி அமைக்கும் சக்தியை உறுதியுடன் செயல்படுத்துங்கள். மாற்றம் செய்ய முடியுமா? உங்களுடைய சவால் நினைவுள்ளதா? உலகை மாற்றுபவர். உலகை மாற்றுபவர் என பெயர் கொண்ட உங்களுக்கு சுயத்தை மாற்றுவது கடினமா? மனதில் ஏதேனும் கஷ்டம் வந்தால் வருவது இல்லை, ஆனால் நீங்கள் வரவழைக்கிறீர்கள். மாஸ்டர் சர்வசக்திவானுக்கு முன்னால் கடினம் ஒன்றுமில்லை, ஆனால் நீங்கள் ஒரு தவறை செய்து கடினமாக ஆக்கிவிடுகிறீர்கள். இப்பொழுது இங்கே திடீரென இருள் சூழ்ந்து விடுகிறது. தவறாக இருளை விலக்க முயற்சித்தால் இருள் விலகுமா? சரியான விதிமுறை உள்ளது. வெளிச்சத்திற்கான சுவிட்சை தட்டினால் நொடியில் இருள் அகன்றுவிடும். நீங்களும் தவறு செய்து விடுகிறீர்கள். நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி என்ன, எப்படி என்ற இந்த கேள்வியின் வரிசையில் சென்று விடுகிறீர்கள். சிறியதை பெரியதாக்கி கடினமாக ஆக்கிவிடுகிறீர்கள். சிறியதாக ஆக்குங்கள், சுலபமாகிவிடும். பாபா சக்திகளை பயன்படுத்த சுலபமான விதியை கற்பித்துள்ளார். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவின் இருக்கையில் அமர்ந்து விடுங்கள். இந்த இருக்கையில் அமர்ந்து விட்டால் தடுமாற மாட்டீர்கள். இருக்கையில் அமராததால் தான் தடுமாறுகிறீர்கள். இருக்கையில் அமர்ந்தால் தடுமாறாது. 63 பிறவிகளுக்கான சுபாவம் வெளிப்படுகிறது. 61 பிறவியாக என்ன இருந்தது? அவ்வப்பொழுது நிலைத்திருத்தல், அவ்வப்பொழுது தடுமாற்றம். ஆகவே எப்பொழுதும் சுயமரியாதை எனும் இருக்கையில் நிலைத்து விடுங்கள். இந்த ஆண்டு என்ன செய்வீர்கள்? புத்தாண்டில் அனைவருக்கும் பரிசு தருவீர்கள் தானே? என்ன பரிசை தருவீர்கள்? வாழ்த்துக்களையும் தருவீர்கள், பரிசையும் தருவீர்கள். உங்களிடம் அநேக பரிசுகள் இருக்குமே. எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுக்கலாம். உலகிய பரிசுகள் அல்ப காலத்திற்கானது. ஆனால் நீங்கள் அழியாத தந்தைக்கு சமமாக ஆவதற்கான அழியாத பரிசை கொடுங்கள். மனதால் சக்திகளை பரிசாக வழங்குங்கள். வார்த்தையால் ஞானத்தை பரிசாக வழங்குங்கள். செயல் மூலம் குணங்களை பரிசாக வழங்குங்கள். அனைவரிடமும் இருக்கிறது அல்லவா? உள்ளது என்றால் தலையசையுங்கள். பொக்கிஷங்கள் அதிகமாக உள்ளது, குறைவில்லை. ஆக பிறருடன் செயல்களில் வரும்பொழுது பொக்கிஷங்கள் அதிகமாக உள்ளது, செயல்களில் வந்தாக வேண்டும். இந்த ஆண்டு பரிசை வழங்குங்கள். அழிவற்ற பரிசாக இருக்க வேண்டும். யாரும் வெறும் கையுடன் போகக்கூடாது. பரிசை மனதால் கொடுங்கள், சொல்லால் கொடுங்கள், செயலால் கொடுங்கள். இதற்காக நீங்கள் எப்பொழுதும் ஒன்றின் மீது கவனம் தர வேண்டும். எப்பொழுதும் மனதில் சக்திகளை சேமிப்பில் செயல்படும் வகையில் வைக்க வேண்டும். எத்தனை சக்திகள் உள்ளது?
பட்டியல் உள்ளது அல்லவா? சொல்லிற்காக எப்போதும் மனதில் ஞான சிந்தனை செய்து நினைவில் வைக்க வேண்டும். நடத்தை, முகம், செயல், குணம் யாவிலும் சொரூபமாக ஆக வேண்டும். எப்பொழுதும் தன்னை குணமூர்த்தி, ஞானமூர்த்தி, சக்தி சொரூபம் என நினைவில் வைக்க வேண்டும். சக்திகள் இருக்கிறது, ஞானமும் இருக்கிறது என கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நடைமுறை சொரூபமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவர் எனும் உள்ளுணர்வில் பார்க்க வேண்டும். இந்த ஆண்டு சமமாகியே தீர வேண்டும். இதற்கு கை உயர்த்தினீர்கள். பாப்தாதாவின் வதனத்தில் அனைவர் கைகளும் தெரியும். அங்கே இந்த சிறிய தொலைக்காட்சி அல்ல, மிக பெரிய தொலைக்காட்சி உள்ளது. ஒரு நொடியில் அனைத்து கிளை நிலையங்களின் முடிவையும் பார்க்க முடியும். தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கின்ற உற்சாகம் பாபாவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதிர்ஷ்டசாலிகள், மலர்ந்த முகமுடையவர்கள். ஒரு பொழுதும் உங்கள் முகம் வாடிவிடக்கூடாது. உங்களை யார் பார்த்தாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக பார்க்க வேண்டும். எவ்வளவுதான் வேலையில் மும்முரமாக இருந்தாலும், தவறை திருத்திக் கொண்டிருந்தாலும், புரிய வைத்துக் கொண்டிருந்தாலும் முகத்தில் கலக்கமும் சொல்லில் ஆவேசமும் கூடாது. இந்த ஆண்டு இந்த மாற்றம் செய்து காண்பியுங்கள். பரிசு தருவீர்கள். ஆண்டு முழுவதும் எப்பொழுதும் மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். எந்த விஷயம் வந்தாலும் சில சகோதர சகோதரிகள் சொல்கிறார்கள், அனைவரும் ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள் தானே. அப்பொழுது கூறுகிறார்கள், காட்டவில்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள், மாற மாட்டார்கள். முதலிலேயே தன் மனதில் இவர் மாற மாட்டார் என்ற பாவனையை வைத்துவிட்டால் அவருக்கு முதலில் அந்த அதிர்வுகள் சென்றடைந்து விடுகிறது. எனவே இந்த ஆண்டு கோபமோ அதன் குழந்தை குட்டிகளோ அனைத்திற்கும் விடை கொடுத்து அனுப்பிவிடுங்கள். முடியுமா? ஆவேசம் கூடாது. பாபா கேட்கிறார், சமயத்திற்கு ஏற்ப வேலை ஆக வேண்டும் என்று, மாற வேண்டும் என்று கோபப்படுகிறீர்களே, அவர்கள் மாறுகிறார்களா? கோபப்பட்டால் யாரேனும் மாறியுள்ளார்களா? பட்டியல் எடுங்கள். மேலும் முறைத்துக் கொள்வார்கள். மாறுவது இல்லை. மனதில் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். பெரியவராக இருந்தால் மனதில் எதிர்ப்பு, வெளியில் சொல்ல முடியாது. சிறியவராக இருந்தால் அழுவார்கள். ஆக இந்த ஆண்டு என்ன செய்வீர்கள்? தந்தை கூறுகிறார், செய்வீர்களா? தொலைக்காட்சியை இயக்குபவர்கள், படம் பிடியுங்கள், கைகளை உயர்த்துங்கள், சிறிது உயர்த்துங்கள். டிவி எடுக்கிறார்கள், நல்லது. பாப்தாதா நேரத்தை பார்க்கிறார். நேரம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரத்தை யார் எதிர்கொள்வது? நீங்கள் தானே எதிர்கொள்ள வேண்டும். துக்கத்தில் பக்தியின் நேரத்தின் கூக்குரல் குறைவாகவே கேட்கிறது. தைரியம் இழந்துள்ளீர்கள். அவர்களுக்கு சிறகுகளை கொடுத்தால் பறப்பார்கள். தைரியம், ஊக்கம், உற்சாகம் எனும் சிறகுகளை கொடுங்கள். நல்லது. பாப் தாதாவின் வீட்டு பாடத்தை நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் நடைமுறைப்படுத்தி காண்பிப்பீர்களா? குழந்தைகள் அனைவருக்கும் உளமார்ந்த அன்பு மற்றும் பல மடங்கு அன்பு நினைவுகளை பெற்றுக்கொள்க. மேலும் அத்தகைய தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் வணக்கங்கள். இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் சுய மாற்றம், உலக மாற்றத்திற்கான நாளாக கொண்டாடிக் கொண்டு இருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய மாற்றம், ஒவ்வொரு நாளும் புதிய சேவை, ஊக்கம், உற்சாகம். ஒரு நாளும் கவலை கூடாது. என்றென்றும் தனக்காக, உலகிற்காக, சேவைக்காக புதுமை. இவ்வாறாக திட சங்கல்பத்துடன் நேரத்தை மிக நெருக்கத்தில் கொண்டு வந்து முழுமையாக தந்தைக்கு சமமாக ஆகி பறந்து பறக்க வையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும்.
திகழும். வரதானம்: ஒவ்வொருவருடைய கருத்திற்கும் மதிப்பளித்து உலகின் நன்மதிப்பை பெறும் பாலகன் மற்றும் எஜமானன் ஆகுக. விளக்கம்: சிறியவரோ பெரியவரோ யாராக இருந்தாலும் அனைவர் கருத்திற்கும் அவசியம் மதிப்பளியுங்கள். ஏனென்றால் யாருடைய கருத்தையும் புறக்கணிப்பது தன்னை தானே புறக்கணிப்பது ஆகும். அவரது வீணான கருத்தை புறக்கணிப்பது என்றால் முதலில் மதிப்பளியுங்கள், சுயமரியாதை கொடுங்கள், பிறகு அறிவுரை கொடுங்கள். இதுதான் விதிமுறை. இத்தகைய மதிப்பளிக்கும் சுபாவத்தை தனக்குள் நிரப்பிக் கொண்டால் உலகின் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதற்காக பாலகனிலிருந்து எஜமானனாக, எஜமானனிலிருந்து பாலகனாகுக. புத்தியை எல்லை இல்லாத பேரளவில் நன்மை செய்யும் நிலையில் நிரப்பிக் கொள்ளுங்கள். ஸ்லோகன்: நெற்றியில் எப்பொழுதும் துணைவனின் நினைவு எனும் திலகத்தை அணிவதுதான் சுமங்கலியின் அடையாளம் ஆகும். அவ்யக்த சமிஞ்சை: ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்பு மூலமாக வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். ஒற்றுமை கொண்டுவர 2 விஷயங்களை கையாள வேண்டும். ஒன்று, ஏக் நாமி, எப்பொழுதும் ஒருவரின் பெயரை உச்சரிப்பது. இரண்டாவது, எண்ணம், நேரம், ஞான பொக்கிஷங்களை சிக்கனமாக செலவு செய்வது. எப்பொழுது இவ்வாறு அனைவரும் ஒரே ஒருவரின் பெயரில் நிலைத்திருப்பது மற்றும் சிக்கனத்தை கையாளுவீர்களோ அப்பொழுது ஒரு தந்தையிடம் நமது அனைத்து விதமான வேற்றுமைகளும் உள்ளடங்கிவிடும். ஓம் சாந்தி.